அருமையான பிளேன் பிரியாணி, கல்கண்டு சாதம், உருளைக்கிழங்கு மசாலா எல்லாம் பார்க்கலாம் வாங்க. வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன். இன்றைக்கி அருமையான லஞ்ச் தாங்க பார்க்க போகிறோம். பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ண போகிறேன். இன்றைக்கி பௌர்ணமி, அதனால் நான்வெஜ் சமைக்க முடியாது, வெஜிடேரியனாக பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலான்னு முதலே சாமிக்கு கல்கண்டு பொங்கல் பண்ணலான்னு சாதம் பாலில் வெந்துட்டுருக்குங்க. இங்கே குக்கரில் பட்டை இலை எல்லாம் போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்ச பின்னாடி வெங்காயம் போட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே 2-3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதுவும் நல்லா வதங்கின பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது நல்லா வதங்கின பின்னாடி தக்காளி போட்டிருக்கேன். போட்டு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா தக்காளி வதங்கட்டும். இப்போ ஓரளவு தக்காளி வதங்கிடுச்சுங்க. இந்த டயத்தில் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், காரத்துக்கு தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. வேறு எந்த மசாலாவும் போடல. நான் அன்றைக்கி கரம் மசாலா எதுவுமே போடல. அவ்வளோதான். இது கொஞ்சமாக தயிர் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ப்ளேனாக தான் பிரியாணி பண்ணுறோம். வேறு வெஜிடபிளோ இல்லை நம்ம நான்வெஜ் சிக்கன் மட்டன் எதுவுமே போடல. அதனால் கொஞ்சமாக தயிர் போட்டுட்டு புதினா கொத்தமல்லி கொஞ்சம் போல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் நார்மல் வீட்டில் சாப்பாட்டு அரிசி பொன்னி அரிசி இருந்தது, அதுதான் போட்டிருக்கேன். பிரியாணி அரிசியெல்லாம் போடல. இப்போ 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் வைக்கணும் அதுக்கு தண்ணி, அந்தளவுக்கு வச்சுருக்கேங்க. வச்சுட்டு இப்போ தண்ணி நல்லா கொதிச்சோன்னே நம்ம அரிசியை போட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. நான் அரிசியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் தான். இந்த அரிசிக்கு ஒரு விசில் வந்தால் போதும், அது ரெடி ஆகட்டுங்க. இங்கே சாதமும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் கொஞ்சம் நம்ம நெய்யில் முந்திரி இதெல்லாம் வறுத்து போட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிடும். இங்கே உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு இது நிறைய தடவை போட்டிருக்கேங்க. இது தனி ரெசிபியாகவே போட்டிருக்கேன். கொஞ்சம் போல் சோம்பு போட்டு பச்சை மிளகா, வெங்காயம், பூண்டு தட்டி போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் நம்ம ரவுண்டாக நறுக்கி போட்டிருக்க உருளைக்கிழங்கையும் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக மிளகாத்தூள் மட்டும் மஞ்சத்தூள் போட்டு கிண்டி விட்டு நல்லா வெந்தோன்னே இந்த மாதிரி இறக்கணுன்னா சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். இது தயிர் சாதம், லெமன் ரைஸ்க்கெலாம் வேறு லெவலாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க. பிரியாணியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அருமையாக மணமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. உருளைக்கிழங்கு மசாலாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாமிக்கு கல்கண்டு பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அருமையாக ரெடி ஆகிடுச்சு கல்கண்டு பொங்கல். நான் வெறும் பாதாம் மட்டும் இதில் போட்டு சாப்பரில் அடிச்சுட்டு போட்டிருக்கேன். முந்திரி பருப்புலாம் கிஸ்மிஸ் எதுவும் போடல. கொஞ்சமாக வெங்காய ரைத்தா பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. இன்றைக்கி லஞ்ச் அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.